வந்தாச்சுங்க ஆர்ஜே பொறுக்கோ வந்தாச்சு. எந்த படத்தோட ரிவ்யூவோட வந்திருக்காங்க அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. எஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரிவ்யூ எந்த படத்தோடது அப்படின்னா நெடுநல் வாடை. என் பேர் இருக்காண்டா. நெடுநல் வாடையா, இது எங்கேயோ கேள்விப்பட்டிருக்குமே அப்படிதான் யோசிக்கிறோம். நானும் இப்படிதாங்க யோசிச்சேன். அப்புறம் தான் பார்த்தா நம்ம தமிழ் இலக்கியத்துல கேள்விப்பட்டிருக்கோம். 10 பாட்டு நூல்கள்ல ஒண்ணு நெடுநல் வாடை. நெடுநல் வாடை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம 10 பாட்டுல படிச்சிருக்கோம். தலைவன் தலைவியை கொண்ட ஒரு கதை அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். தலைவி வந்து தலைவனுக்காக காத்திருக்கிறது, நெடுநாள் காத்திருக்கிறதால அந்த நீண்ட வாடை, நெடு வாடை அப்படியும். அதே மாதிரி தலைவன் வந்து ஒரு வெற்றியை பெற்று நல்ல வெற்றியோட வர்றது, அது வந்து நீண்ட நாள் பிரிஞ்சிருந்தாலும் நல்ல வெற்றியோட வரதா நெடுநல் வாடை அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் சொன்ன பிறகு இந்த கதையும் புறநானூறு அந்த மாதிரி ஏதாவது அந்த காலத்து கதை எடுத்திருப்பாங்களோ, ஐயோ தேட்டருக்குலாம் போவேனா அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். கதை என்னன்னு சொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன். நெடுநல் வாடை படத்தை பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி படத்தோட காஸ்ட் யாருன்னு பார்த்துருவோம். டைரக்டர் செல்வக்கண்ணன், மியூசிக் டைரக்டர் பிராங்க்லின், சினிமாட்டோகிராஃபர் வினோத். படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா பூ ராமு சார் அண்ட் தென் மைம் கோபி ஒர்க் பண்ணியிருக்காரு. இதுல புதுமுகமா அலெக்சாண்டர் அண்ட் தென் அஞ்சலி நாயர் நடிச்சிருக்காங்க ஹீரோயினா. இந்த படத்தோட நிறைய விஷயங்கள் சொல்றதுக்கு முன்னாடி படத்துல ஹீரோயின் பத்தி சொல்லி ஆகணுங்க. புதுமுகம் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப அதிகமான ரொமான்ஸ் ஒரு பக்கம் கொடுப்பாங்க, ரொம்ப அதிகமான சிரிப்பு ஒரு பக்கம் கொடுப்பாங்க, ஃபைட்டை வந்து ஆவேசமா கொடுத்து புதுமுகம் இப்படி எல்லாம் பண்ணா தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தலைமலை கையை வச்சுட்டு நம்ம தேட்டருக்குள்ள உட்கார்ந்த காலங்கள் நிறைய இருக்கு. நிறைய ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி நடிச்சிருக்காங்க. ஆனா இந்த படத்துல பெரிய பாசிட்டிவ் வந்து இந்த ஹீரோவும் ஹீரோயின் தான். ஹீரோயினும் அவங்களோட கேரக்டர்ல பொருத்தமா ரொம்ப அழகா நடிச்சிருக்காங்க. ஹீரோ ரொம்ப அமைதியான கேரக்டர்லயும், ஹீரோயின் கிராமத்துல இருக்க ரொம்ப வாழுத்தனமான ஒரு பொண்ணாவும் ரொம்ப அழகா அவங்களோட சிரிப்பு, அவங்களோட அந்த லவ் காட்டுற அந்த விதம், இது எல்லாமே ரொம்ப அழகா காமிச்சிருக்காரு டைரக்டர். அவருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிட்டு படத்தோட கதைக்குள்ள போயிடுவோம். படம் வந்து எப்பயும் போல கிராமத்து கதை தான். இந்த படம் வந்து நெல்லை மாவட்டம் சிங்கிலிப்பட்டியில ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் நெல்லை மாவட்டம் சிங்கிலிப்பட்டியிலே முடிஞ்சிருக்கு. கிராமத்தை ரொம்ப அழகாவே காமிச்சிருக்காங்க. ஒரு சின்ன பார்ட் சென்னையில அடி லைட்டா மட்டும் காமிச்சிருக்காங்க. கிராமத்துல வந்து இந்த நம்ம கரும்பு ஜூஸ் எல்லாம் குடிக்கிற பார்த்தீங்களா, அந்த கரும்புல இருந்து எப்படி வெள்ளம் எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அதை எப்படி காய்ச்சுறாங்க, இதெல்லாம் ரொம்ப அழகா காமிச்சிருந்தாங்க. பார்க்கும்போது ரொம்ப அழகாவே இருந்தது. கிராமத்தோட அழகு, கரும்பு தோட்டம், இது எல்லாமே காமிச்ச டைரக்டர் வந்து ஒரு சில விஷயங்களை மறந்துட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அது என்ன விஷயம்ன்றத கடைசியில பார்ப்போம். ஒரு ஹீரோ என்ன மாதிரியான கஷ்டங்களை தாண்டி வராரு. எப்பவுமே ஹீரோக்கு என்ன கஷ்டங்கள் இருக்குன்னா, சின்ன வயசுல அப்பா இப்படி அம்மா இப்படி ஒரு கஷ்டங்கள் இருக்கும். பெருசான பிறகு பணம் இருக்கும், பணம் இருக்காது, இப்படிலாம் கஷ்டம் இருக்கும். அதே மாதிரி இதுல ஹீரோ என்ன மாதிரி கஷ்டங்கள் தாண்டி வராரு, ஹீரோயின் என்ன மாதிரி கஷ்டங்களை தாண்டி வராங்க, பின்னாடி ஹீரோயின் ஏன் ஹீரோவை லவ் பண்றாங்கன்றதுக்கு ஒரு அழகான கதையும், ஹீரோக்கு ஏன் ஹீரோயினை பிடிக்குது அப்படின்ற ஒரு அழகான கதையும் கொண்டு வந்து கடைசியில ஹீரோவும் ஹீரோயினும் எப்படி அவங்களோட லவ் சொல்றாங்க, அது வந்து ரொம்ப அற்புதமா எடுத்திருக்காங்க. ஒரு கிராமத்துல காட்டுற ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரியாவே இந்த படம் அமைஞ்சது அப்படின்னே சொல்லலாம். ஹீரோயினை பார்க்கும் போது எல்லாமே யாரோ ஒருத்தரை ரெசம்பலன்ஸ் பண்ற மாதிரியே இருக்கு. இன்னும் என்னால கண்டுபிடிக்க முடியல. நீங்க படத்தை பார்த்துட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ரொம்ப அழகா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பிரைட்டான ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லலாம். ஹீரோவும் அவரோட கதாபாத்திரத்தை ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காரு. அவருக்கும் ஒரு பிரைட்டான ஃபியூச்சர் இருக்குன்னே சொல்லலாம். நெடுநல் வாடை கதையே தானா இது அப்படின்னா கண்டிப்பா நெடுநல் வாடையில எப்படி தலைவன் தலைவி காத்திருப்பாங்களோ அதே மாதிரி கதை தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா ரொம்ப அழகா, எங்கேயுமே போர் அடிக்காம ரொம்ப அற்புதமா கிராமம், அழகு, காதல், அங்க இருக்க அந்த கிராமத்தோட வேலைகள் என்னெல்லாம் இருக்கு, இது எல்லாத்தையும் அழகா காமிச்ச டைரக்டர். செகண்ட் ஹாஃப்லயும் அதே மாதிரி தான் கதையை கொண்டு போனார். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இப்படி கொண்டு வந்துட்டா செகண்ட் ஹாஃப் என்ன பண்றாருன்னு பார்க்கலாம் அப்படி யோசிச்சிட்டே இருக்கும்போது செகண்ட் ஹாஃப்லும் அழகான ஒரு கிராமத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத காமிச்சிட்டே வந்தாரு. இந்த லவ்னு சொன்ன உடனே பையன் வீட்டுல ஒரு எதிர்ப்பு இருக்கும், பொண்ணு வீட்டுல ஒரு எதிர்ப்பு இருக்கும். இந்த எதிர்ப்பை எப்படி மீறாங்க, அது எப்படி நடக்குது அப்படின்றது காமிச்சிருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமான பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாத்தாவுக்கும் பேரனுக்கும் உள்ள ஒரு அழகான லவ் காமிச்சிருக்காங்க. தாத்தாவும் பேரனுக்கும் 2 பேரும் வெளிப்படுத்திக்காத ஒரு லவ் எப்படி இருக்கும், பேரன் மேல தாத்தாக்கு இருக்க காதலும் தாத்தா மேல பேரனுக்கு இருக்க காதலையும் ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுல இருக்க பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ ரொம்ப வந்து ஃபைட் பண்ணாம, ரொம்ப லவ் பண்ணாத, ரொம்ப சீன் போடாத, ரொம்ப டான்ஸ் பண்ணாம ரொம்ப அழகா அவரோட ஆக்டிங்க பண்ணியிருக்காரு. ஹீரோயின் திமிரா
அந்த கேரக்டருக்கு கொஞ்சம் திமிரா போல்டா நடிச்சாலும் அந்த எல்லையை தாண்டாம நடிச்சிருக்காங்க. ரொம்ப அழகாவே நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே இந்த படத்தோட பாசிட்டிவ். படத்தோட நெகட்டிவ்ஸ் சொல்லணும் அப்படின்னா, படத்தை வந்து ரொம்ப அமைதியா எடுத்துட்டு போன மாதிரி கொஞ்சம் கமர்ஷியல் ஆட் பண்ணிருக்கலாமோ, கொஞ்சம் காமெடிஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. பட் ஆனா காமெடி இல்லைனாலும் ஏன் இந்த இடத்துல காமெடி இல்லை அப்படிலாம் சொல்லவே தோணல. கண்டிப்பா இந்த படம் வந்து ரொம்ப எமோஷனாவும் இருந்தது. 2-3 இடத்துல இப்படி நைஸா யாருன்னா பாக்குறாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு கண்ணு தொடச்சிக்கிற மாதிரியான இடங்களும் இருந்துச்சு. பூராம் சார் ரொம்ப அழகாவே இதுல நடிச்சிருந்தாரு. அவரோட நடிப்பை பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம். அதே மாதிரி மைம் கோபியோட ஆக்டிங்கும் இதுல ரொம்ப நல்லாவே இருந்தது அப்படின்னே சொல்லலாம். கடைசியா படத்தோட முடிவு என்னவா இருந்திருக்கும், கண்டிப்பா லவ் பண்ணிருக்காங்க, ஒண்ணு சேர்ந்திருப்பாங்க இல்ல பிரிஞ்சிருப்பாங்க. ஏன் சேர்ந்தாங்க, எப்படி பிரிஞ்சாங்க, இப்படி இதுதான் கதையா கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க. நான் நெடுநல் வாடையை அப்படி அந்த கதையை படத்தை யோசிச்ச பிறகு இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ அப்படி யோசிச்சிருந்தேன். பட் இதுல வந்து வேற மாதிரி கொடுத்துருந்தாங்க. நான் அதுக்கான அர்த்தம் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, தலைவன் வந்து தலைவனுக்காக காத்துட்டு இருக்கா, ஓகே, ஆனா அவ வேற விதமா காத்துக்கிட்டு இருக்கா. தலைவனும் வந்து வெற்றி வாகை சூடி வராரு. பட் வரும்போது அவருக்கு என்ன கிடைக்குது இப்படின்றதுதான் கதையா கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க அப்படின்றது என்னோட நான் யோசிச்சது, என்னோட கணிப்பு அப்படின்னு சொல்லலாம். படத்தை நீங்களும் பாருங்க. பார்த்துட்டு நெடுநல் வாடைக்கான கரெக்டான கதையா அப்படின்றத பார்த்துட்டு எனக்கு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க நினைச்சதை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் அப்படியே ஷேரும் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஆன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நெடுநல் வாடை கண்டிப்பா டைரக்டருக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கிராமத்து லவ் ஸ்டோரி, அதுவும் புது முகங்களை வச்சு ஒரு அழகான படம் கொடுத்திருக்காரு டைரக்டர் அப்படின்னே சொல்லலாம். நன்றி, வணக்கம். அடுத்த ரிவ்யூல உங்களை வந்து சந்திக்கிறேன்.